இல்லப்பா, நான் கோனாரு. நாடானே பேங்க் நாடா ப்ராப்பர்ட்டியா? எங்கடா அவன்? கைத்தட்ட ஆள் இல்லையா? கட்டு சரி போ போ போ. டென்ஷன் பண்ணுங்க. மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள், PRO கார்த்தி அனைவருக்கும் வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை. தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கை தட்டிருங்க. நன்றி நன்றி. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் வஞ்சி அந்த படத்தோட டீமுக்கு தான் போய் சேரும். திருவண்ணாமலை பக்கத்தில் செஞ்சு இந்த படத்தோட பேரு வஞ்சி. திருவண்ணாமலை பக்கத்தில் செஞ்சு இந்த படத்தோட பேரு வஞ்சி. குழம்புக்கு போடுவாங்க இஞ்சி, குழம்புக்கு போடுவாங்க இஞ்சி. இன்னைக்கு ஆடியோ ரிலீஸ் வஞ்சி. இது இஞ்சி அது வஞ்சி, இது இஞ்சி அது வஞ்சி. வஞ்சி அந்த படத்தோட தயாரிப்பாளர் விமலா ராஜநாயகம் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மேடம், நீங்கள் 3 படம் தயாரித்து கதை சொன்னீங்க. 4வது படத்தில் என்னதான் கதாநாயகனாக போட போகிறதா வெளியில் சொன்னீங்க. அது உண்மைதானா? அது மேடம் உண்மையா இல்லை? எது சொல்லிட்டாங்க, இருந்தாலும் நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா என்னுடைய அடுத்த படத்தோட தயாரிப்பாளர் விமலா ராஜநாயகம் அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா அப்போ தான் அடுத்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி ராஜநாயகம் சார், ஓ சூப்பர். ராஜநாயகம் சார் குங்ஃபு கலைஞர், ஆமாம் சூப்பர், வாழ்த்துக்கள். நல்லா நடிச்சிருந்தீங்க, உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ராஜேஷ் சார் அவங்க இயக்கி கதாநாயகன் நடிச்சிருந்தீங்க, சூப்பர். இங்கே நிறைய பேர் கேரளா தான் இருக்கிறாங்கல்ல, எல்லாம் சக்கப்பழம், புட்டு, கொண்டக்கடலை, ஸோ அதுதான் ஞாபகம் வருது. ஸோ எடிட்டர் கூட கேரளா தானே எடிட்டர்? ஆமாம், எல்லாருமே. ஸோ இந்த ஹோல் டீமுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மியூசிக் டைரக்டர் நல்லா சூப்பராக மியூசிக் பண்ணியிருக்கீங்க சார், வாழ்த்துக்கள். முக்கியமாக அந்த குத்து டான்ஸு, அது லிரிக் யார் சார் எழுதுனது? ஓஹோ, நக்க நக்கிரி நார நக்கிரி அப்படின்னு எழுதிருந்துச்சு. நக்க நக்கிரி நார நக்கிரி, நக்க நக்கிரி நார நக்கிரி அப்படின்னு எழுதிருந்தீங்க, சூப்பர், வாழ்த்துக்கள். அவர் தான் எழுதினாரா? சூப்பர் சூப்பர். இந்த ஹோல் டீமுக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓஹோ, நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நானே சார்கிட்ட கேட்டேன் பாட்டு ஓடும்போது, நல்லா இருந்துச்சு, சூப்பர், வாழ்த்துக்கள். அதே மாதிரி இயக்குனர் டிவிகேவா என்னன்னு தெரியல, அவங்க அந்த லவ் பண்ணும் போதெல்லாம் பேக்ரவுண்டில் வெறும் டிவிகே கலர் போட்ட பூவாக இருந்துச்சு. நீங்கள் கவனிச்சிங்களா அது? ஸோ அதனால் கேரளாலேயும் விஜய் சார் அங்கேயும் வெற்றி நடை போட்டுட்ருக்காரு, உங்களோட பாட்டிலே தெரியுது. ஸோ உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ சமீபத்தில் பாக்கியராஜ் சார் அவங்க இறந்துட்டாங்க. அவருடைய மறைவுக்கு நான் முருங்கைக்காய் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அது பயங்கர விமர்சனம். அனைவருக்கும் வணக்கம்.
பிரசாத் லேப் இந்த மேடை, இசை வீட்டில் வந்தால் கூட ஒரு மனசு ஒரு கணத்து போய் தான் இருக்குது. இதற்கும் இந்த மேடையில் மக்கள் தலைவா என்ற திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா அதில் நான் நடிச்சிருந்தேன். அந்த இசை வெளியீட்டு விழாவிற்கு இயக்குனர், திரைக்கதை மன்னன், எங்களது மானசீக குரு கே பாக்கியராஜ் அவர்களும் கலந்து கொண்டார். என்னை பொறுத்து அதுதான் அவருடைய கடைசி சிறை நிகழ்வு நினைக்கிறேன். அதில் நானும் கலந்துக்கிட்டேன். அதற்கு அடுத்து வரும் இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு இடையில் அவரை இழந்து விட்டோம். கடந்த ஒரு மாதத்திலேயே 2 பெரும் இமயங்கள், பெரும் கலைஞர்கள். அது இழப்பு அது எங்கே போனாலும் மனசு அது ஒரு பாரமாகவே ஓடிக்கிட்டு இருக்கு. பாரதி ராஜா, பாக்கியராஜ், அது பெயர் இல்லை, அது வரலாறு. அவர்கள் இருவரை பற்றியும் ராஜநகர கவிதை வாசித்தார். அந்த 2 பேரையும் இந்த திரையுலகத்தில் நீ பல தம்பி எத்தனை இயக்குனர் வந்தாலும் சரி அவங்கள மறக்க முடியாது, மறக்கவும் கூடாது. ஆனால் பாரதி ராஜா அப்படிங்கிற ஒரு இயக்குனர் வெற்றி அடையவில்லை என்றால் இங்கே நிறைய கிராமத்திலேருந்து திறமை உள்ள இளைஞர்கள்லாம் சினிமாவுக்கு வந்திருக்கவே முடியாது. நிறைய பேர் பாக்கியராஜ், சேரன், லிங்குசாமி, விக்ரமன், ஆர்கே செல்வமணி, சங்கர் பச்சன், நிறைய இயக்குநர்கள். அவன் பாக்கியராஜோட படங்கள்லாம் பார்க்கும்போது தான் ஒரு யதார்த்தமான வரும்போது தான் ஓகே நம்மளும் நம்ம படம் பண்ணி ஜெயிச்சிடலாம் ஒரு நம்பிக்கையில் இருந்துச்சு. ஆனால் 2 பேருடைய இழப்பு பெரிய இழப்பு. நம்ம தமிழக அரசு, தமிழக முதல்வர் விஜய் அவரிடம் ஒரு வேண்டுகோள் தான். நிறைய கோரிக்கைகள் வைப்பாங்க. ஒரு சினிமாக்காரனா அப்படிங்கிறத விட முதல்ல நன்றி சொல்லுவோம் இந்த சின்ன சின்ன தயாரிப்பாளர்கள்லாம். ஏன்னா நீங்கள் தான் சின்ன சின்ன கலைஞர்களுக்கு, சின்ன சின்ன நடிகர்களுக்கு, சின்ன சின்ன டெக்னீஷியர்களுக்கு அவங்களுக்கெல்லாம் ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்து ஒரு 5-6 மாதம், 1 வருஷமாக 4-5 வருஷமாக வேலை இல்லாமல் இருப்பாங்க. உங்களை சின்ன குடிசைடு தான் உங்களுக்கு வேலை கொடுக்குறீங்க. அதுக்கு முதல்ல என்னோட நன்றி. அப்புறம் ராஜனா நிறைய இயக்குனராக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டரு எல்லாருமே கேரளா அந்த பாடல் இங்கே வந்துட்டு இந்த பாடல் தான். தீனா சொன்ன மாதிரி வந்தாரை வாழ வைப்போம், வந்தாரை ஆழவும் வைப்போம். ஆமாம், அங்கே தமிழர்கள் அங்கே தான். அதனால் இங்கே எங்களுக்கெல்லாம் மலையாளம், தெலுங்கு, கன்னடாலாம் இல்லை. இங்கே வந்துட்டால் கலைஞர், சினிமா, மியூசிக், சதீஷ் சங்கர் இருக்குது. ஆமாம், சச்சித் சங்கர் எங்களுக்கு இசையமைப்பாளர் தான். எங்களுக்கு மொழிலாம் தேவையில்லை. இயக்குனர் ராஜேஷ், அவர் இந்த மொழி அந்த மொழிலாம் இல்லை, அவர் சினிமா மொழி தான், திரைமொழி தான் எங்களுக்கு. அது மாதிரி ராஜநாயகம் அதெல்லாம் பார்க்காம கதையை மட்டும் பார்த்துருக்காரு, மொழியை பார்க்கல அவர். அந்த வகையில் உங்களுக்கு நன்றி சார். ராஜேஷ்
அது துணிச்சலை பாராட்டணும். ஏன்னா ஒரு இயக்குனர் வந்து பிகினிங்கே ஹீரோ நடிக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் தைரியம் வந்துடாது. எனக்கு திருப்பாச்சி, சிவாஜி, திருப்பதி, திருவண்ணாமலை, அதுக்கடைய பழனி. ஆமாம், பழனி முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய வாய்ப்புகள் சாரி சொன்னேன்னு சொல்லு. ஹீரோ நடிக்க வேண்டிய வந்துச்சு. சிரிக்காத. பெரிய ப்ரொடியூசரு சில டேரக்டர்லாம் அனுப்பி கதெல்லாம் சொல்ல சொன்னாங்க. பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு பயம். நல்லா போயிட்டு இருக்கு. ஆண்டு நல்ல ஒரு இயக்குனருக்கு பாதையை கொடுத்துருக்கான். நல்லா தானே போயிட்டு இருக்கு. சின்ன பயம் வந்துச்சு. வேணாம், பேரரசு ஒழுங்காக கந்து வேலையை பாரு. நம்ம ராசு மதுரவன் வந்து சீரியஸான விஷயம். மாயண்டு குடும்பத்தால் ஃபஸ்ட் என்னத்தையும் கேட்டார். ஃபஸ்ட்லாம் மாட்டேன்ட்டேன். அது என்னன்னா பயம்தான். நம்மளாவது சரிப்பட்டு வருவோமா, நமக்கு இது தகுதி இருக்கா, நம்ம ஊர்லேருந்து டைரக்டராக தான் கிளம்பி வந்தோம், இப்படிலாம் நினச்சோம். பயம்தான். ஆனால் ராஜேஷை பொறுத்த வரைக்கும் அந்த பயம் இல்லை. முதல்ல துணிச்சல். அந்த துணிச்சல் எங்கே வரும்னா கதை மேலே உள்ள கான்ஃபிடென்ட், தன் கதைகள் மேலே உள்ள நம்பிக்கை. அப்போ இந்த கதையில் யார் நடித்தாலும் ஹிட் ஆகும்போது அதையே நாமளும் நடிக்கக்கூடாது, அந்த முடிவு தான். ஆனால் படம்லாம் பார்க்கும்போது ஹீரோ ஓகே சார், நீங்கள் நம்ம சரியில்லை, நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க, என்ன ஹீரோ நீங்கள் ஹைட்டாக இருக்கலாம், அது பிரச்சனை இல்லைங்க, ஹைட்லாம் பிரச்சனையே இல்லை. என்ன அந்த கொஞ்சம் டியூட்டில் கொஞ்சம் லவ் சீனில் கொஞ்சம் அச்சம் தெரியுது, கொஞ்சம் நெருங்க பயப்படுறாரு. ஒரு கிட்ட வந்துச்சுன்னா போதும், அப்புறம் கிட்ட போயிடலாம், அது வரைக்கும் எட்டதான் இருக்கணும். அந்த தயக்கத்தை கொஞ்சம் தூக்கி போட்டுருங்க. இப்போ படத்தோட கண்டென்ட் வஞ்சி சீனாசா சொன்ன மாதிரி ஒரு நல்ல டைட்டில். அப்புறம் சீசா இயக்குனர் குணா அவருடைய உங்கள் வாய்ஸு நல்லா இருக்கு சார். ஆமாம், சில இயக்குனருக்கு தான் வாய்ஸு கண்ணீருங்க. எங்கள் பாலராஜா சாரோட வாய்ஸு நமக்கு ரொம்ப மைனஸு, அதனால் நமக்கு மைனஸாக இருக்கும்போது உங்கள்கிட்ட அது ப்ளஸ்ஸாக இருக்குது. ஆமாம், வாய்ஸ் நல்லா இருக்கு. ஓகே ஓகே, வாழ்த்துக்கள். வஞ்சி படம் கதை கொஞ்சம் லைன் சொன்னாங்க, நல்ல கதை. இதில் வந்து ஒரு விஷயம் டைரக்டரும் பிடிச்சி சொல்லும்போது ஒரு ஃபீல் ஆச்சு. ஊரெல்லாம் நிறைய குடும்பங்களில் இந்த சித்தப்பா இருப்பாங்க, இல்லை பெரியப்பா இருப்பாங்க. அது சித்தப்பா கொடுக்க மாட்டாங்க, பெரியப்பா கொடுக்க மாட்டாங்க, அப்பா அப்பனை கூப்பிடுவாங்க. அது ஒரு ஒரு கலாச்சாரம். அது ஒரு பாச பிணைப்பு. அது சித்தப்பாவையும் அப்பா ஸ்தானத்துலேயே வச்சுருப்பாங்க, பெரியப்பாவையும் அப்பா ஸ்தானத்துலேயே வச்சுருப்பாங்க. எங்கள் இதில் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தானே பல வருஷமாக சித்தப்பா அப்பாவும் கூப்பிடுறது. சில இதில் எங்கள் சித்தப்பா பேர் விருதப்பான்றது தெரியுது, எந்த அப்பான்னு தெரியாது, விருதப்பா. ஆமாம், அது மாதிரியா அது ஒரு ஈக்குவல்ஸ், அப்பா ஸ்தானத்தில் எல்லாரும் ஒன்று தான் மாதிரி. அது மாதிரி இந்த கதையிலையும் ஆக்சுவலி சித்தப்பா தான் ஹீரோ. இல்லை, நான் கதை கேட்ட வரைக்கும் சித்தப்பா ஏதாவது ஒரு கதையில் வந்து கதாநாயகோட யாரும் டியூட் போகிறாங்களோ அவங்க தான் ஹீரோன்னு இல்லை, அது ஹீரோன்னு ஒரு ஒரு பட்டமாக அது. அந்த கதாநாயகிக்கு யார் ஆறுதலா சப்போர்ட்டா அவங்க வாழ்க்கையை நிர்ணயிக்கிறாங்க, அவங்க தான் ஹீரோ. அதுக்காக இந்த படத்தில் சித்தப்பா ஹீரோ. அந்த சித்தப்பா தான் நம்ம ராஜநாயகம் அவர்கள் நடிச்சிருக்காங்க. கதாநாயகி அம்மா எனக்கு ஸ்க்ரீனில் பார்த்தேன், நேராக பார்த்தோன்னா எனக்கு பயங்கர அதிர்ச்சி.
அது தானே வீடு வேறு. ஓகே ஓகே. இது வேறு அது அது பாட்டு ஆடுனது அது வேறு. ஓகே 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 ஓகே. அதாவது ஹோம்லியாக இருக்கேன் பார்த்து டக்குன்னு கிளாமர் இருக்குன்னு பார்த்துட்டாங்க. இந்த படத்தோட கதாநாயகி தான் அவங்களும் ஹீரோன்ஸ் ஒரு 2 ஸ்டோரி மாதிரி தான். அது வீர பெண்மணி. பெண்ணுங்கிற தைரியமாக இருக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. நம்ம பொண்ணாக பிறந்தோன்னே ஒரு பொண்ணு குழந்தை பிறந்தோடனே இப்போ ஒரு அம்மா மாதமாக இருக்காங்க, பிரசவம் ஆயிடுச்சு, கேட்பாங்க என்ன குழந்தைன்ட்டு. ஆண் குழந்தை வச்சுங்களேன் என்ன சொல்லுவாங்க? ஆம்பளை பிள்ளைன்றாங்க, ஆம்பளை பிள்ளை பிறந்துருன்றாங்க. பெண் குழந்தை பிறந்தா பெண் குழந்தை சொல்ல மாட்டாங்க, மகாலட்சுமி சொல்லுவாங்க. அதான் உண்மை. ஆம்பளை பிள்ளை தான், பொம்பளை பிள்ளை தான் மகாலட்சுமி. சில நேரங்களில் அதான் வீரலட்சுமி. பிறக்கும் போது மகாலட்சுமி பிறக்கணும், ஆனால் வளரும்போது வீரலட்சுமி வளரணும். பெண்களை அப்படி வளர்க்கணும். இந்த படத்தில் அப்படித்தான் மகாலட்சுமியாக பிறந்த ஒரு பொண்ணு கிளைமாக்ஸில் வீரலட்சுமியாக மாறிடுச்சு. கரெக்டாக டேரக்டர் சார்? இந்த காலகட்டத்தில் நிறைய அப்பாலாம் இருப்பீங்க. ஒன்றே ஒரு உண்மை நான் சொல்கிறேன், யாருமே ஆம்பளை பிள்ளை பற்றதுக்காக பெருமைப்படாதீங்க. கல்யாணத்துக்கு கூட தெரிஞ்சுக்குவோம். அவனுக்கு பெண் பிள்ளையை பற்றிட்டா பெருமைப்பட்டுங்க. பொம்பளை பிள்ளை தான் நம்மளை கவனிக்கும். இது வந்து நம்ம பெருமைக்காக சொல்லிக்கலாம், ஆம்பளை பிள்ளைன்ட்டு. நமக்கு ஒன்றுன்னா பொம்பளை பிள்ளை தான் பெஸ்ட் நிற்கும். ஆம்பளை பிள்ளை கொண்டாட்டி கேட்பான் போகணுமா வேண்டாமான்ட்டு. பொம்பளை பிள்ளை புருஷன் கேட்க மாட்டாது, கிளம்பி வந்துடும் எங்கள் அப்பா உடம்பு சொல்லியான்ட்டு. கரெக்ட் தானே? அப்புறம் ஒரு அப்பா வந்து இப்போலாம் நிறைய இப்போல்லாம் குழு குடும்பம் இல்லையே, எப்படியா இருந்தாலும் அப்பா அம்மா தனியாக விட்டுறாங்க. ஆம்பளை பிள்ளை ஒரு கொம்பு தண்ணி கொடுத்தவங்க போயிடுறான், பொம்பளை பிள்ளை கட்டி கொடுத்துட்றாங்க. ஒரு அப்பாவோ அம்மாவோ பொண்ணு வீட்டுக்கு போய் 1 மாதம் வந்துடுவாங்க சார், உரிமையாக இருப்பாங்க. பையன் வீட்டில் 3 நாள் இருக்க முடியாது. பையன் வீட்டில் இருந்துட்டு மத்தியானம் ஒரு 1:30 மணி ஆச்சு, மருமகள்கிட்ட நம்ம சாப்பிடலாமா கேட்க முடியாது. பசிக்குது சாப்பிட கேட்க முடியாது. எப்போ போடுதோ அப்போ தான். இந்த பையன் வீடு 11 மணிக்கு டீ சாப்பிடவும் தோணும், கேட்க தயங்கும் மருமகிட்ட. ஆனால் மக வீட்டில் போனால் அத்தா டீ கொடுத்தாத்தா சொல்கிறோமா? 1 மணி பசிக்க ஆரம்பிச்சாமா, பசிக்குதுத்தா சாப்பிடலாமா? இங்கே உரிமையாக சாப்பாடு கேட்குறதோ டீ கேட்குறதோ சுடுதல் கேட்குறதோ மகள்கிட்ட தான் முடியும், மக வீட்டில் முடியாது. அதனால் பொண்ணை பற்றவன் தான் பாக்கியசாலி, ஆம்பளை வீட்டு பற்றவன் பாக்கிசாலி. அவனுக்கு பாக்கி இருக்குது, பாவம்லாம் பாக்கி இருக்குது. அதனால் அந்த அந்த மேட்டர் சொல்லுதான் சார் இந்த பஞ்சு. இன்னொரு விஷயம், ரொம்ப நாளாக எனக்கு உள்ள விஷயம் அரசியல் ரீதியாகவே இருக்குங்க. ஏன்னா பெரிய விஷயம் சொன்னா தான் இயக்குனர் அப்படின்னாலே இயக்குனர் இமயம் தான். எல்லாருக்கும் இயக்குனர் பாரதி தான் ஞாபகத்துக்கு வரும். அதே மாதிரி திரைக்கதை அப்படின்னாலே அது பாக்கியராஜ் தான் ஞாபகத்துக்கு வரும். காலங்காலமாக அது பதிந்து போன ஒன்று. அது வருங்காலங்களில் தமிழக அரசு சார்பாக விருது வழங்கும் போது சிறந்த இயக்குனருக்கான விருது அது பாரதிராஜா விருதாக இருக்க வேண்டும். சிறந்த கதாசிரியர் அல்லது திரைக்கதைக்கான விருது கே பாக்யராஜ் விருது ஆக இருக்க வேண்டும். இதுதான் அவருக்கு நாங்கள் காட்டும் நன்றிக்கடனாக இருக்கும். நம்ம எஸ்ஐகே ராஜா ஆமாம் ஆதங்கத்தை கொட்டி தீர்த்துட்டாரு. எல்லா மேடையிலுமே ப்ரொடியூசருடைய சைட்லேருந்து
அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துவது ஆதங்கம் இல்லை, அது வந்து உண்மை. ஒரு தொழில் அப்படிங்கிறது எந்த தொழிலாக இருக்கட்டும், மளிகை கடையாக இருக்கட்டும், டீ கடையாக இருக்கட்டும், எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, துணிக்கடையாக இருக்கட்டும், ஹோட்டலாக இருக்கட்டும், தொழில்னாலே அது லாபத்தை நோக்கி தான், வியாபாரத்தை நோக்கி தான். அதுதான் தொழில்ங்கிறது. சினிமாங்கிறது தொழில் தான். ஆனால் இங்கே மட்டும் வியாபாரத்தை நோக்கி இல்லை, லாபத்தை நோக்கி இல்லை. அதோட வெளிப்பாடு தான் அவர் பேசியிருக்கிறாரு. நல்ல தீர்வு வர வேண்டும். ஏன்னா வர்றாங்க சின்ன சின்ன நடிகர்களுக்கு, சின்ன சின்ன டெக்னீஷியனுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, சாப்பாடு போடுறாங்க, அப்படியே போயிடறாங்க. ஒரு ப்ரொடியூசர் வந்துட்டா குறைஞ்சது 5-6 படம் பண்ணணும். அதான் ஆரோக்கியமான சினிமா. ஒரு படம் வந்து எடுத்தார் போயிட்டாருங்கிறது ஆரோக்கியமான சினிமா இல்லை. அந்த ஒரு இது வரணும். இப்போ பழைய காலம் வரணும். அந்த இசையமைப்பாளர் தினா அவர்கள், ஆமாம், என்னோட திருப்பாச்சியோட அதான் முதல் படம், என் முதல் படத்தின் இசையமைப்பாளர். திருப்பாச்சி படத்தோட வெற்றிக்கு பாடல்களும் பெரும் காரணம். ஆமாம், அது வந்து இப்போ பாட்டாக ஈஸியாக கேட்டுடலாம். நீ எந்த ஊர், நான் எந்த ஊர், கும்பிட போனதையும்லாம். ஆனால் அது டியூன் வாங்கி பெண்டை கட்டினதுலாம். ஆனால் என்னடா தீனா சார்ட்ட திருப்பாச்சியில் புது தேட்டர் தானே, புது தேட்டர் தான் அப்படின்னு ஒரு அலட்சியப்படுத்தாமல் ஒரு பெரிய இயக்குனருக்கு, ஒரு சாதிச்ச இயக்குனருக்கு என்ன மதிப்பு கொடுத்து ஒரு இசையமைப்பாளர் டியூன் போட்டு கொடுப்பாங்களோ அந்த மாதிரி எனக்கு போட்டு கொடுத்தாரு. அதுக்கு சில பேர் சபையில் நன்றி சொல்லணும். 4 சவத்துக்குள்ளே கொடுக்குற தண்டனையும் 4 சவத்து கொடுக்குற சொல்கிற நன்றியும் மதிப்பு இல்லை. தண்டனைனா 4 சவத்து கொடுக்கூடாது, அது மாதிரி தான். நன்றி. அடுத்து குழு சுரேஷ் வந்துருக்காரு. ஆமாம், சில நேரத்தில் கூலாக இருக்கும், சில நேரத்தில் சூடாகவும் இருக்கும். ஆமாம் ஆமாம், சில நேரத்தில் சூடு சுரேஷ் ஆயிடுவார். இந்த படத்தின் முதல்ல தயாரிப்பாளருக்கு நன்றி சொல்லணும், விமலா ராஜநாயகம். ஏன்னா முதல்ல டாக்டர் கலைஞர் அவர்கள் அரசியல் குடும்பத்திலேயே அவர் குடும்பம் தான் பெரிய குடும்பம். அவர் அவரோட கைது செய்ய போகிறார். அப்போ ஆளுங்கட்சியாக இருக்கவங்க ஜெயலலிதா மேடம் வீட்டுக்குள்ளே பூந்து கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி அதிகாலையில் பார்த்தா அங்கே சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு அவர் வாசலில் அவர் உட்காந்துருக்கார். பெரிய அரசியல்வாதி, பலமுறை முதலமைச்சராக இருந்தவர், பெரிய குடும்பம். ஒரு பக்கம் அஞ்சா நெஞ்சன்னு சொல்கிறாங்க, ஒரு பக்கம் தளபதினு ஒருத்தர் சொல்கிறாங்க, அப்புறம் ஒருத்தர் ஹீரோ ஆக்கியிருக்காரு. அவ்வளோ பேர் இருக்காங்க, அத்தனை ஆம்பளைகள், பெரிய குடும்பம். அவர் கைது பண்ணி சென்ட்ரல் வாசல் இருக்கும்போது அவர் கூட இருந்தது அவர் பொண்ணு தான் சார், கனிமொழி அவர்கள், வீர பொண்ணு சார். நான் அந்த சில பார்க்கும்போது இன்றைக்கும் கனிமொழி அவர் மேலே எனக்கு மரியாதை வரும். ஒரு அப்பா கைது பண்ணும்போது எந்த ஆம்பளை பிள்ளை கூட இல்லை சார், பொம்பளை பிள்ளை கூட இருந்துச்சு. அந்த கனிமொழிக்காக கைது இருக்க முதல்ல. ஏன்னா அது வீரப்பெண். அப்போ அப்பனுக்கு ஒன்று அப்படிங்கும்போது பொம்பளை பிள்ளை வந்து கூட உட்காந்துருக்கு, ஆம்பளை யாரும் காணும்ல. அதனால யாராவது பொம்பளை பிள்ளை பற்றி இருந்தா பெருமையாக போய் தூங்கியிருக்க இன்னைக்கு. என்ன ஒரு நாளைக்கு அவங்களுக்கு ஒன்றா அதுக்கு வந்து நிற்கிங்க. அந்த பெருமை சொல்கிறதான் இந்த வஞ்சி.
இந்த வஞ்சிக்கு இது என்ன ஆகுதுன்னா, இதில் பெத்தப்பா மத்தப்பான்னு இல்லை, அதுக்கு வந்து யார் வாழ்க்கைக்கு பாதுகாப்பா வாழ்க்கை மீது அக்கறைப்பட்டாங்களோ அவங்க தான் அதுக்கு அப்பா. செத்துட்டா மட்டும் அப்பா இல்லை, யார் நம்ம மேலே அக்கறைப்படுறாங்களோ அவங்க தான் அப்பாஸ்தான். அதான சார் கதை? அதான் கொஞ்சம் பிடிச்சி வச்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல மேட்ரு ராஜேஷ் அவர் சொல்லியிருக்காங்க. அப்புறம் நான் இப்போ பார்த்துட்டு இன்னொரு அதிசயம், தமிழை கற்றுக்கணும், எனக்கு தமிழ்லாம் உசுறு, தமிழை நமக்கு பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் பாட்டு எழுதியிருக்காரு ஒருத்தர், பாடலாசிரியர். நம்ம இங்கே வந்து பாட்டு எழுதணும்னா உனக்கு இலக்கணம் தெரியுமா, யாப்பு தெரியுமா, கோப்பு தெரியுமா, இவ்வளவு இருக்கு. படிச்சிருக்கியா, தமிழ் எம்ஏவா, இவ்வளவு கேள்வி இருக்கு. ஆனால் ஒருத்தர் தமிழ் பிடிச்சிருக்கு, தமிழ் படிக்கல, தமிழ் பிடிச்சிருக்கனால ஒருத்தர் பாட்டு எழுதியிருக்கிறாரு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்களுக்கு எங்கள் தமிழை யாராருக்கு பிடிக்குமோ அவங்கள எங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா அது இல்லை, நீங்கள் என்ன இந்த பெண்டுகள் நீ பாட்டு எழுதுருக்கு. அவர் ஈச பாட்டு உட்காந்துருக்காரு பாருங்க, கணேஷ் பாபு, கவிஞர் கணேஷ் பாபுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த படத்தில் நடித்த அனைவருக்கும், அதில் ஒர்க் பண்ண அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டும். விமலா ராஜநாயகம் அவர்கள் தொடர்ந்து படங்கள் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம். ரொம்ப தவறுகள் இருக்கும், எல்லாரும் மன்னிக்கணும். இருந்தாலும் நான் தமிழை படிக்கிறேன், நிறைய படிக்கிறேன். எனக்கு தமிழ்னா உயிர். கேரளாவில் இருந்தாலும் எனக்கு சின்னதுல இருந்தே எம்ஜிஆர் படம் எங்கள் அம்மா கொண்டு காட்டி அப்படியே தமிழ்னு சொன்னால் ரொம்ப பிடிக்கும். அதை எப்படி சொல்லணும் எனக்கு தெரியாது, அவ்வளோ உயிர் எனக்கு. நான் இவரை தான் வேற 2-3 படங்களும் எனக்கு கிடச்சிருக்கு. நான் ஒரு தமிழன் இல்லை என்றாலும் தமிழை நேசிக்கிறேன். ரொம்ப உசுறு. தேங்க்யூ. இதில் ராஜேஷ் சாரை எனக்கு எவ்வளோ சொன்னாலும் அவரு தான் நீ எழுத முடியணும் அப்படி இதாச்சு. அப்போ நான் அதை குறித்து ரெஃபர் பண்ணேன், ரொம்ப படித்தேன். நான் இப்போ திருக்குறள் எல்லாம் வேர்ட்ஸ் எல்லாம் படிக்கிறேன். இதெல்லாம் நமக்கு இப்போ ஒரு நிறைய ஃபியூச்சர் படம் வந்திருக்கு, அதனால தான் நான் படிக்கிறேன். எனக்கு தெரியாது இந்த மாட்டு பொங்கல் அப்படியோ இப்போ நம்மள ஓணம் எல்லாம் பண்டிகை எல்லாம் இருக்கும். ஆனால் எனக்கு என்னமோ ஜல்லிக்கட்டு இதெல்லாம் நான் பார்க்கவே கம்பெனி ஒர்க் பண்ணும்போது கேஷ் எல்லாம் சின்ன சேலரி தான் இருந்தாலும் நான் இப்படி ராமேஸ்வரம் அப்படியெல்லாம் இந்த பாலமேடு அப்படியெல்லாம் ஜல்லிக்கட்டை பார்ப்பேன். தமிழ் சம்ஸ்காரம் அதே கல்ச்சர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்ன தெரியல, அப்படி வந்தது. இருந்தாலும் பாட்டில் தவறுகள் இருக்கும், மன்னிக்கணும், எனக்கு சப்போர்ட் பண்ணும், அவ்வளோதான் சொல்லணும். சஜித் சங்கர் சார் பெரிய கிரேட் மியூசிக் சார், அவர் ஒரு இதெல்லாம் விடாது, அப்படி பண்ணா சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணி தான் அதை எழுதினேன். எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொன்னப்போ ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ சொன்னாலும் தீராதுங்க. தேங்க்யூ. I'm very excited to be here. I'm Adya Pratish. என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் சினிமா இந்த ஃபிலிமில் நான் பாடுறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஐம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சஜித் சங்கர் சார். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம். தமிழ் எனக்கு அത്ര ஒன்றும் பேச்சு தெரியல. ஆனால் இந்த படத்துக்காக நான் கொஞ்சம் படிச்சுட்டு ராஜேஷ் தான் என்ன இந்த படத்துக்கு காஸ்ட் பண்ணியாச்சு. This is my second movie. First movie in Malayalam is Kotta, King of Kotta, alongside with Durga. A small villain character பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த படம் என் கசின் பிரதர் ஃப்ரெண்டு தான் ராஜேஷ். அதுக்கப்புறம் என் கசின் தான் ராஜேஷ் கிட்ட என்ன கூப்பிட்டு இன்டர்வியூ எல்லாம் பண்ணி ஒரு ஆடிஷன் எல்லாம் பண்ணியாச்சு. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாச்சு.
ரொம்ப தேங்க்யூ ராஜேஷ். அதுக்கப்புறம் நம்ம ப்ரொடியூசர், ஒரு சினிமா பிறக்கணும்னால் ஒரு ப்ரொடியூசர் தான் வேணும். அது நம்ம மாஸ்டர், அதுதான் மாஸ்டர் தான் எல்லாமே. இந்த படம் ரொம்ப நாளாக நான் வெயிட் பண்ணி ஒரு 2-2.5 வருஷம் ஆயிடுச்சு. இந்த படம் வெளியில் வரணும்னு ரொம்ப கனவு தான். ஆனால் இந்த ചെന്നൈയിൽ ഫസ്റ്റ് ടൈം ഞാൻ ആദ്യമായിട്ടാണ് ചെന്നൈയിൽ വരുന്നത്. അതും എൻ്റെ മുതൽ പടം. ഒരു തമിഴിലൊരു വില്ലൻ ക്യാരക്ടർ പണി വെച്ച് എനിക്ക് തമിഴിൽ നടിക്കണം എന്ന് ரொம்ப ஆசை. மலையாளம் இல்லை, எனக்கு தமிழ் தான் ரொம்ப பிடிக்கும். தமிழ் பேச்சு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த படம் கம்ப்ளீட் பண்ணி எல்லாமே இப்போ வெளியே வர போகுது நம்ம மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம்